இந்தியாவிற்கே ஊழல்னா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு தலைவர் ஐயா மு கருணாநிதி அவர்கள். ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொன்ன இந்தியாவில ஒரே தலைவர் நம்ம அண்ணன் தளபதி அவர்கள். எங்க அண்ணன் எங்கள் தாய்மார்களையும் தங்கைமார்களையும் அண்ணன்மார்களையும் தம்பிமார்களையும் நம்பி களத்துல சிங்களா வர மாதிரி வந்திருக்கிறாரு. இந்தியாவிலே ஆர்கே நகர்ல போட்ட ரோடு ஒரே மாசமா 4 வாட்டி போட்ட கவுன்சிலர் இந்த தொகுதியில தான் இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான். மக்களுக்காக தினமும் இன்னைக்கு நேத்து எப்பவுமே மக்களுக்காக நினைச்ச ஒரு ஆள்னால மட்டும்தான் இவ்வளவு அழுத்தத்தையும் மீறி அரசியல் களம் புக முடியும். அந்த 41 குடும்பத்தையும் தத்தெடுத்த ஒரு ஒப்பற்றமான அண்ணனா நம்மளுடைய பொறுப்பாளர் அண்ணன் மரியா வில்சன் அவங்க மட்டும்தான். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். இந்த வட்டத்தில் இந்த விழாவை இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்த அனைத்து பகுதி நிர்வாகிகளுக்கும் வட்ட நிர்வாகிகளுக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய மகளிர் அணி நிர்வாகிகளுக்கும் மற்றும் கழகத்தின் கடைசி தொண்டர்களுக்கும் மற்றும் திமுகவை அடின்னு அடிக்கலான்னு தான் நாங்கள் வந்தோம். எங்களுடைய அண்ணன் திரு ஆதவ் அர்ஜுனா இருக்கும் போது நாங்கள்லாம் அதை பற்றி பேசக்கூடாது. அவர் பார்த்துப்பார் அந்த இதுவெல்லாம். இங்கே வந்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் ஆதவ் அர்ஜுனன் அவர்களுக்கும் மற்றும் ஐயா தேர்தல் பரப்புரை செயலாளர் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஒரு வெற்றி செயலாளர் திரு சுரா வேலு அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆர்கே நகர் தொகுதியில் எங்களை எல்லாம் ஒன்றிணைத்து இவ்வளவு மக்களை இந்த இடத்துல திரட்டக்கூடிய எங்களுடைய ஆர்கே நகர் பொறுப்பாளர் அண்ணன் மரியா வில்சன் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு 75 ஆண்டுகால பவள விழா பாப்பா அது ஒரு பக்கம், 50 ஆண்டுகால ஊழல் கட்சி அது ஒரு பக்கம், நடுப்புல அல்லு சில்லு இதெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் நம்மளை ஏன் எதிர்க்குதுன்னா இந்தியாவிற்கே ஊழல்னா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு தலைவர் ஐயா மு கருணாநிதி அவர்கள். ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொன்ன இந்தியாவில ஒரே தலைவர் நம்ம அண்ணன் தளபதி அவர்கள், நிரந்தர முதல்வர் அவர்கள். இனி தமிழ்நாட்டில் எம்ஜி ராமச்சந்திரன் 3 முறை எப்படி முதலமைச்சராக இருந்தாரோ அதை விட ஒரு படி மேல போய் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு அண்ணன், ஒரு தளபதி, ஒரே ஒரு முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 23 கட்சி கூட்டணி, இந்த பக்கம் 13 கட்சி கூட்டணி. ஆனால் நீ எத்தனை பேர் கட்சி கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கோ, எங்க அண்ணன் எங்கள் தாய்மார்களையும் தங்கைமார்களையும் அண்ணன்மார்களையும் தம்பிமார்களையும் நம்பி களத்துல சிங்களா வர மாதிரி வந்திருக்கிறாரு. இந்த ஆர்கே நகர் தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இந்த விசில் சின்னத்தை வெற்றி பெற செய்து எங்கள் அண்ணன் காலடியில் வைப்போம் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மகேஷ் சொன்னாரு, ஏன்னா ஐயா முதல்வர் அவர்கள் சொல்றாரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற மாநிலமா முதல் இடத்துல இருக்குதுன்றாரு. ஆனால் 2 வயசு குழந்தைய பாலியல் பண்ண ஒரே ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய திமுக பிரமுகர் இந்த திராவிட மாடல் கட்சியில தான் இருக்கிறாரு. விமானத்தில் போனா பெண்களுக்கு பாலியல் கொடுமை பண்றானுங்க. இந்த ஆர்கே நகர்ல எங்க பார்த்தாலும் கஞ்சா, ஆன்சு, மாவா, போத ஊசி இது எல்லாம் மலிவா கிடைக்குது. ஏன்னா இந்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா ஏமாளியான மக்கள். ஏற்கனவே போன எலெக்ஷன்ல ஒருத்தன் வந்தான், 20 ரூபா நோட்டை கொடுத்து ஏமாத்தி ஓட்டை வாங்கின்னு போனான். போன வாட்டி ஒருத்தன் வந்தான், ஓட்டுக்கு 250 ரூபா கொடுத்து அவனும் ஓட்டை வாங்கி நம்மளை ஏமாத்திட்டான். யார் தெரியுமா? இந்த இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா எபினேசர் அவர்கள். மிக ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர். இன்னைக்கு 3 காரு 4 கார்ல பவனி போறாரு. யாரோடைய வருமானம்? இந்த ஆர்கே நகருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில பொதுமக்களை சுரண்டி கொள்ளையடித்த பணத்துல இங்க இருக்கக்கூடியவளா வாங்குறாங்க. இப்ப சொல்றோம், இந்த ஆர்கே நகர்ல நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எங்க அண்ணன் ஆர்கே நகர் தொகுதி அண்ணன் மரியா வில்சன் அவர்கள் சொன்னாரு,
நான் வெற்றியோ தோல்வியோ பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் 100 குழந்தைகளை என்னுடைய காலேஜில் நான் படிக்க வைப்பேன்னு சொன்ன ஒப்பற்ற ஒரு அண்ணன் மரிய வில்சன் அவர்கள். அது மட்டும் கிடையாது, அவர் ஐடி கம்பெனி வச்சுக்கிறாரு. யாராவது உங்க குடும்பத்தில் வேலை வேணும்னா எங்க அண்ணனை பார்த்தா ஐடி கம்பெனியில் வேலை கொடுப்பாரு. இதுதான் தேர்தல் வாக்குறுதி. சும்மா டப்பா உருட்டுறதுலாம் தேர்தல் வாக்குறுதி கிடையாது. ரெண்டாவது, இந்த ஆர்கே நகர் தொகுதியில் எதுக்கு ஒரு மேயர், ஒரு எம்எல்ஏ, 7 கவுன்சிலர்னே தெரில. 18 கழிப்பீடு இருந்தது சார். அதோ சார், இந்த இடத்துல பெண்களும் கூலி வேலை செய்கிறவங்களும் ஒரு அர்ஜென்ட் அவசரத்துக்கு கூட போக முடியாதனால இந்த கேடுகட்ட ஆர்கே நகரில் இருக்குது சார். இதுக்கெல்லாம் காரணம் இந்த தொகுதி எம்எல்ஏ எபினேசர் தான். 18 கழிப்பிடத்தை இடிச்சிட்டாங்க. நோட் பண்ணிங்க சார், 18 கழிப்பிடத்தை இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே 15 நாளுக்கு ஒரு நாள் பள்ளம் தோன்ற தொகுதியும் இதே ஆர்கே நகர் தொகுதி தான். ஒரு ரோடுக்கு வருவான், ரோடு போடுவான், திருப்பி மறுநாள் 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தா ஜேசிபி எடுத்து பள்ளத்தை நோண்டுவான். இவ்வளோ பெரிய பழுப்பு எடுத்து போடுவான். சரி, போட்டு போயிட்டானே, ஏன்டா இதை முன்னாடியே செய்ய மாட்டீங்களாடான்னு கேட்டா, நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறது? இங்கே இருக்கிறோம் ஒரு கவுன்சிலர், நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறது? சரி, ரோடு போட்டான்னு பார்த்தா திருப்பி வியாழக்கிழமை போட்ட ரோட சனிக்கிழமை இன்னொருத்த ஜேசிபியை போட்டு நோண்டுறான். மெலிசா ஒரு பழுப்பு எடுத்து சோறுறான். இப்படி இந்தியாவிலே ஆர்கே நகர்ல போட்ட ரோட ஒரே மாசமா 4 வாட்டி போட்ட கவுன்சிலர் இந்த தொகுதியில தான் இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான். அப்புறம் இந்த தொகுதி வட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார் சார். யாருமே வீடு கட்ட முடியல. எங்கன்னா போய் கல் மண்ணு கொட்டினா என்ன பண்றாரு தெரியுமா? பைக்கில் போயிட்டு நின்றுறாரு. எத்தனை மாடிப்பான்னு கேட்கிறாரு. 3 மாடின்னு சொல்றோம். 3 மாடியா? அப்ப எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கட்டிங் கொடுன்னு கேட்கிறாரு. மக்களே உங்களுக்கு சொல்றோம், திருப்பியும் இந்த வர எலெக்ஷன்ல எங்க அண்ணனுடைய விசில் சின்னத்தில் வாக்களித்து இந்த ஆர்கே நகர்ல நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு வெற்றியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழகத்தின் வருங்கால முதல்வர், நம்முடைய பாச தளபதி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் அவர்களை வணங்கி, தளபதியின் தளபதி போற்றலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்தன் அவர்களையும் வணங்கி, தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவின் பொதுச் செயலாளர் நமது கழகத்தின் போர்வால் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களையும் வணங்கி, நமது கழகத்தின் பேச்சாளர் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களையும் வணங்கி, ஆர்கே நகர் தொகுதியின் பொறுப்பாளர் அண்ணன் மரியா வில்சன் அவர்களையும் வணங்கி, சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் நல திட்ட நாயகன் அண்ணன் சுரா வேலு அவர்களையும் வணங்கி, மேலும் இந்த தொகுதிக்கு ஒரு ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்க மாவட்ட நிர்வாகிகளும், பகுதி நிர்வாகிகளும், வட்ட நிர்வாகிகளுக்கும், தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் கழக தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே ஆர்கே நகர் மண்ணில் பிறந்த பையன்தான் நானும். இந்த தொகுதியோட கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பையன்தான் நானும். இது வரைக்கும் 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல இந்த தொகுதியோட அடிப்படை பிரச்சனை எதனா தீர்க்கப்பட்டதா? குடிநீர் நமக்கு தந்து தரவையில் நம்ம குடிநீர் நமக்கு கிடைச்சதா? பாதாள சாக்கடை திட்டம் எங்க போனாலும் கழிவு நீர், எங்க போனாலும் கழிவு நீர் ஆறா ஓடுது, அதுக்கான தீர்வு கிடைச்சதா? இங்க பள்ளிக்கூடங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு சின்ன ஒரு பில்டிங்கா இருந்ததோ இப்ப வரைக்கும் அதுதான் இருக்கு. இங்க மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைச்சதா? இந்த ஆர்கே நகர் தொகுதியில ஆட்சியும் மாறுது, சாட்சியும் மாறுது, ஆனா மக்களோட நிலைமை மட்டும் என்னைக்குமே மாற மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணாமா? வேண்டுமா வேணாமா? மக்களோட துயரை பார்த்து அரசியல் களம் புகுந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் நம்ம அண்ணன் தலைவர் தளபதி. அவங்க எல்லாருமே ஒரு நோக்கத்துக்காக அரசியல் வருவாங்க, பணத்துக்காக வருவாங்க, பேருக்காக வருவாங்க, புகழுக்காக வருவாங்க. ஆனா என் மக்கள், என் மேல் பாசம் வைத்த மக்கள், என்னை இந்த லெவலுக்கு தூக்கி வைத்து கொண்டாடிய மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா நான் அரசியல் களம் புகுந்தே தீர்வேன்னு சொன்ன ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் நம்ம தலைவர் தளபதி. அவங்க மட்டும்தான். ஆமாவா இல்லையா? நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நம்ம அண்ணன் அரசியல் களம் புகுந்த உடனே
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. நம்ம அண்ணன் நம்ம சொல்லி நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். ஒரு நார்மல் பர்மிஷன் வாங்க போனா மத்தவங்களுக்கு ஒரு புரோட்டோகால், நம்மளுக்கு ஒரு புரோட்டோகால். அது ஏன் வித்தியாசம் தெரியுமா? ஊழல் கூட்டலுக்கும் மக்களோட சக்திக்கும் நடுவில் நடக்கிற இந்த மாபெரும் போர் தான் 2026 அரசியல். இதுல நம்ம மக்களோட நிக்கிற தூய சக்தி தான் நம்ம தமிழக வெற்றி கழகம். நம்ம தலைவர் நம்மளை நம்பி வந்திருக்காரு. அவரை வெற்றி பெற வைப்போமா மாட்டோமா? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? அவ்வளவுதான். இன்னொன்னு, வரலாறை பத்தி பேசுங்க பேசுங்கன்னு சொல்றாங்க. அண்ணன் சின்ன பசங்க நாங்க பேசுறோம், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்தார் அரசியலுக்கு, அவர் என்ன பண்ணாருன்னு கேட்கிற சில தற்கொலைகளுக்கு இந்த ஒரே ஒரு பதிவு மட்டும் சொல்ல விரும்புறேன். அதாவது சொல்லுவாங்க, தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். தொடர்ந்து 20 வருஷமா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் பகுதி செயலாளரும் அவங்க இருக்கிற பகுதியில எண்ணற்ற ஏழை தாய்மார்களுக்கு உணவளித்த ஒரு கட்சி தான் நம்ம தமிழக வெற்றி கழகம். அது மட்டுமா, நம்மளிடம் பறிக்க முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம். அந்த செல்வத்தை நம்ம மக்கள் இயக்கமா இருக்கிறப்பவும் சரி, இப்ப வரைக்கும் சரி, தளபதி விலையில்லா பயிலகம் மூலம் எண்ணற்ற மாணவர்களுக்கு இலவசமான கல்வியை கொடுக்கிற ஒரே இயக்கம்னா தமிழகத்துல நம்மளோட தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். குறிப்பா இந்த ஆர்கே நகர்ல மீனவ சமுதாயம் ரொம்ப அதிகமா இருப்பீங்க. ஆனா எங்க தலைவருக்கு மீனவர் மேல அப்பயே ஒரு மிகப்பெரிய பிரியம். நாகப்பட்டினத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கை தமிழர்களால் நம்மளுடைய மீனவர்கள் தாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் என்னுடைய அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி களத்தில் அன்னைக்கு போய் தன்னுடைய ரசிகர் கூட்டத்தை திரையா திரட்டி நின்றவர் ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் நம்ம அண்ணன் தலைவர் தளபதி அவங்க மட்டும்தான். மக்களுக்காக தினமும் இன்னைக்கு நேத்து எப்பவுமே மக்களுக்காக நினைச்ச ஒரு ஆள்னால மட்டும்தான் இவ்வளவு அழுத்தத்தையும் மீறி அரசியல் களம் புக முடியும். நீங்களே பாத்தீங்களா, இன்னைக்கு அரசியல் பேசின எல்லாருமே ஒரு சில அழுத்தத்துக்குனால ஒண்ணு இதுக்கு முன்னாடி இருக்க ஆண்ட கட்சியிலும் சரி, இப்ப ஆண்டுட்டு இருக்க கட்சியிலும் சரி போய் ஐக்கியம் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, நம்ம அண்ணனை அடிப்பணி வைக்க முடியுமா? எண்ணற்ற இந்த இளைஞர் கூட்டமும் நம்ம தாய்மார்களும் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம அண்ணனை யாராவது அசைச்சு பார்க்க முடியுமா? அதுதான், அந்த ஒரு காரணத்துக்காக தான் எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் என் மக்களுக்காக நான் நிப்பேன், நான் குரல் கொடுப்பேன்னு சொன்ன ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் நம்மளுடைய தலைவர் தளபதி அவங்க மட்டும்தான். இன்னைக்கு நம்ம அண்ணனும் அவங்க சொன்ன மாதிரி ஏதோ வருஷத்துக்கு அண்ணனுடைய உச்சத்துக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் நினைச்சா 10 படம் கூட நடிக்கலாம், ஒரு படமும் நடிக்கலாம். ஆனா தினமும் தமிழ்நாட்டில் என்ன சார் நடக்குது? என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்க? தொடர்ந்து 5 வருஷம் எப்ப பார்த்தாலும் எதை கேட்டாலும் மாணவர்களுக்கு பாலியல் வன்கொடுமை, ஸ்கூல்ல காலேஜ்ல வேலைக்கு போற இடத்துல எல்லா இடத்துலயும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல. இதுதான் உங்க சட்டம் ஒழுங்கா சார்? உங்களுக்கு எங்களுடைய கழகத்துல இருந்து நாங்களே எவ்வளவு வாட்டி உங்ககிட்ட கேட்டோம், பொறுப்பு டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணுங்க, ஒரு பெர்மனன்ட் டிஜிபி அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கன்னு. ஆனா அதை கூட போட முடியலனா சிஎம் சார் நீங்க எதுக்கு சார் இவ்வளவு நேரம் சிஎம் சாரா இருந்தீங்க? எப்பவுமே சரி, அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் ஒரு தொன்மையான பல்கலைக்கழகம். அங்க படிக்கிற மாணவிக்கு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்ல, இயற்கை உபாதை கழிக்க போன மாணவிக்கு பாதுகாப்பு இல்ல, வயதான பெண்மணிக்கு பாதுகாப்பு இல்ல. எங்க பார்த்தாலும் மாணவிகளுக்கு பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? போதை கலாச்சாரம். இதை ஒழிக்க நீங்க என்ன சார் ஸ்டெப் எடுத்தீங்க? இதே ஆர்கே நகர்ல எண்ணற்ற தாய்மார்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்க பசங்களை எப்படி பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கிறோன்னு. எங்க பார்த்தாலும் கஞ்சா ஊசி ஏதேதோ பேர் சொல்றாங்களே, இதுக்குதான் நீங்க ஆட்சி நடத்துறீங்களா சார்? அதெல்லாம் ஒதுக்க முடியும்னா இதுதான் திராவிட மாடல் அரசா சார்? அதுலயும் ஒரு கேள்வி வருது, இந்த இடத்துல ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது, யார் அது? திமுக நிர்வாகி. அந்த விமான பணிப்பெண்ணுக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடக்குது, யாரு? திமுக நிர்வாகி. சார் நீங்க அப்ப சொன்னீங்க எங்களுக்கு புரியல, உங்க கட்சியில் இருக்க ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு இதுதான்டா திமுக, இதுதான்டா திமுகன்னு. ஆனா அப்ப புரியல சார், இப்பதான் புரியுது. இதுதான்டா திமுக, இதுதான்டா திமுகன்னு ஒவ்வொரு வாட்டியும் நீங்க எங்களுக்கு சுட்டி 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 காட்டுறீங்களே சார். மக்கள் எல்லாருமே தெளிவா உங்களை பார்த்துட்டு தான் சார் இருக்கிறாங்க. ஏதோ வருஷம் மக்களுக்கு பணத்தை கொடுத்தா அவங்க எல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைக்காதீங்க. எண்ணற்ற துயர சந்தித்து இருக்க மக்கள் 2026 எங்க அண்ணனை அரியணை ஏற வைப்பீங்களா மாட்டீங்களா? நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, எம்ஜிஆர் அவர்களை பார்த்து
நாங்க அரசியல் பண்ணிருக்கோம். ஆனா இதே ஆர்கே நகர்ல அம்மா ஜெயலலிதா அவங்கள பார்த்து அரசியல கவனிச்ச பசங்களை நாமளும் ஒரு ஆளு. அம்மா சொல்றப்ப எவ்வளவு கம்பீரமான ஒரு வார்த்தை. ஆனா இன்னைக்கு அந்த அம்மா இல்லாதனால தன்னுடைய அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிஜேபி கூட இதுக்கப்புறம் கூட்டணியை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா அழுத்தங்களுக்கு இதுதான், அழுத்தங்களுக்கு அடிபணிஞ்சு இன்னைக்கு இருக்க எதிர்கட்சி தலைவர் போயிட்டு கூட்டணி அமைச்சிருக்காரு. ஆனா எந்த ஒரு அழுத்தத்துக்கும் அடிபணியாம மக்களுக்காக என்னைக்குமே தமிழக மக்களுக்காக நான் நிப்பேன்னு சொன்ன ஒரு ஒப்பற்ற தலைவர்னா நம்ம தலைவர் தளபதி அவங்க மட்டும்தான். ஏன்னா நம்ம ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டோம், மத சார்பற்ற ஒரு கூட்டணி, சமூக நீதிக்கான கூட்டணி. இன்னொன்னு இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க, கூட்டணி கட்சியை பத்தி எல்லாம் பேசுறாங்க. எங்க கூட 10 கட்சி இருக்கு, 13 கட்சி இருக்குன்னு தனித்து போட்டி. ஆனா எங்களுடைய கூட்டணி தமிழக மக்கள் மேலேயோ இறைவன் மேலேயோ ஒரு நம்பிக்கை வச்சுதான் நாங்க இந்த கூட்டணி அமைச்சிருக்கோம். நாங்க தனியா வரல சார், ஒட்டுமொத்த தமிழக மக்களே எங்க பின்னாடி தான் இருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்ம இன்னைக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தலைவரை முடக்கலாம் எப்படி எதை பண்ணலாம், என்ன பிளான் பண்ணலாம் நினைச்சீங்க. 5 வருஷம் மக்களுக்காக சிந்திச்சு நீங்க திட்டத்தை தீட்டி செயல்பட்டிருந்தா நாங்க எதுக்கு சார் அரசியல் பேச போறோம்? இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை கவனிச்சதுக்கு பதிலா மக்களை கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியா இருந்திருக்கும். அதுதான் சொன்னேன். எப்பெல்லாம் ஒரு தலைவர் சொல்லுவார்ல, எப்பெல்லாம் ஒரு புழுக்கம் வருதோ அப்பெல்லாம் ஒரு தலைவர் கண்டிப்பா வருவாரு. மக்களுக்கான தலைவரா நம்ம தலைவர் தளபதி அவங்க வந்திருக்காங்க. எந்த அழுத்தத்துக்கும் அடிப்பணியாட ஒரு தலைவர் நம்ம தலைவர் சொன்ன. எல்லாருமே பிரச்சாரத்தை அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருந்து தொடங்குவாங்க, கோயில்ல இருந்து தொடங்குவாங்க, நீங்க பார்த்திருக்கீங்க. ஆனா எனக்கு அச்சமே இல்லைன்னு சிபிஐ ஆபீஸ்ல இருந்து தன்னுடைய 2 கைகளை தூக்கி பிரச்சாரத்தை தொடங்கின வரலாற்றுல ஒரே ஒரு தலைவர்னா நம்மளுடைய தலைவர் தளபதி அவங்க மட்டும்தான். இதுக்கப்புறம் சூரியனும் உதயமாக போறது இல்ல, இரட்டைகளையும் துளிர்க்க போறது இல்ல. நம்மளுடைய விசில் சத்தம் அநீதிக்கு எரிதா நீதியின் குரலா தமிழகம் எங்கும் ஒலிக்க செய்வீங்களா? நம்ம சின்னம் நம்ம அண்ணனோட சின்னம், உழைக்கும் மக்களின் சின்னம். மக்கள்லாம் தெளிவா இருக்கிறீங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்ல வந்தேன். நம்மளுடைய ஆர்கே நகர் தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் அவர்களை முதல் டைம்ல நம்ம மீட் பண்ணப்பவே ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அதுல நம்ம அண்ணனை பத்தி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். கரூர் துயரம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய உறவு, ரத்தம் உறவு, நம்மளை நம்பி வந்தவங்க ஒரு எதிர்பாராத சிச்சுவேஷன்ல நம்மளை இலக்க நேரிட்டது. ஆனா அந்த 41 குடும்பத்தையும் தத்தெடுத்த ஒரு ஒப்பற்றமான அண்ணனா நம்மளுடைய பொறுப்பாளர் அண்ணன் மரியா வில்சன் அவங்க மட்டும்தான். இது மட்டும் இல்ல, எண்ணற்ற அதாவது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அண்ணன் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. உங்ககிட்ட இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நகை இருந்தா புடிச்சு புடுங்கிட்டு போயிடுறானுங்க, வெளியே போக முடியல. தரமான கல்வியை இந்த ஆர்கே நகர் மக்களுக்கு எப்பவுமே கொடுப்பேன்னு ஒரு பிராமிஸ் பண்ண ஒரு ஒப்பற்ற தலைவர்னா நம்மளுடைய பொறுப்பாளர் அண்ணன் மரியா வில்சன் அவங்க மட்டும்தான். கவலைப்படாதீங்க, நம்மளோட நம்ம தலைவர் இருக்காரு, நம்ம தலைவரோட மக்களாக நீங்க இருக்கிறீங்க. இதுக்கு மேல என்ன பயம்? கவலைப்படாதீங்க, கான்பிடண்டா இருங்க. வெற்றி நிச்சயம். காலமும் நமதே, களமும் நமதே. வாழ்க தளபதி, வளர்க தமிழ்நாடு. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.